Exercise 2.8, third question, third subdivision, 0.0003 the whole power 6 into 0.00005 the whole power 4 divided by 0.009 the whole power 3 into 0.05 the whole power square. ஃபஸ்ட்டு இதை இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதிக்கலாம். அப்போ வந்து 3 இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 தள்ளி பாயிண்ட் வரணும். அப்போ 3.0 இன்று எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் போயிருக்கு? 1 2 3 4 5 5 நம்பர். அப்போ 10 பவர் -5 இங்கேருந்து பெருக்கிறதுனால மைனஸில் வரும். the whole power 6 இன்று வந்து நம்பர் வந்து 5 இருக்குது. அப்போ 5.0 இன்று 1 2 3 4 5 அப்போ 10 பவர் -5 the whole power 4 டிவிஷன் இருக்குது, டிவைடர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 0.009 9 வரும். அப்போ 9.0 இன்ட்டு 1 2 3 நம்பர் தள்ளி போயிருக்கு. 10 பவர் -3 the whole power 3 இன்ட்டு 0.05 இப்போ 5.0 இன்ட்டு 10 பவர் 1 2 நம்பர் இருக்குது. இப்போ -2 the whole power ஸ்கொயர். இப்போது 6 இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். அப்போ 3 பவர் 6 இன்ட்டு 10 பவர் -6 இன்ட்டு -5 இன்ட்டு 6 வந்து 30 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 10 பவர் 5 இன்ட்டு 4 வந்து 20 -20 டிவைடட் பை 9 பவர் 3 இன்ட்டு 10 பவர் 3 இன்ட்டு 3 9 10 பவர் -9 இன்ட்டு 5 பவர் 2 இன்ட்டு 10 பவர் 2 இன்ட்டு 2 -4. இப்போ பாருங்கள் 3 பவர் 6 இன்ட்டு 10 பவர் -30 -20 அப்போ 10 பவர் -50 எழுதிக்கலாம். ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். இன்ட்டு 5 பவர் 4 டிவைடட் பை இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ 3 ஸ்கொயர் the whole power 3 இன்ட்டு 10 பவர் -9 -4 -13 ரெண்டே ப்ளஸ் பண்ணால் இன்ட்டு 5 பவர் 2. நெக்ஸ்ட்டு 3 பவர் 6 இன்ட்டு 10 பவர் -50 இன்ட்டு 5 பவர் 4 டிவைடட் பை இது வந்து 3 பவர் 2 இன்ட்டு 3 வந்து 6 அப்போ 3 பவர் 6 இன்ட்டு 10 பவர் -13 இன்ட்டு 5 பவர் 2. 3 பவர் 6 3 பவர் 6 கட் ஆகும். 5 பவர் 2 இங்கே 2 கட் ஆச்சுன்னா ஒரு 2 இருக்கும். இப்போ வந்து அப்போ 5 பவர் 2 ரிமைனிங் இருக்கும். 5 பவர் 2 இன்ட்டு 10 பவர் -50 -13 மேலே போகும்போது +13 5 பவர் 2 வந்து 25 இன்ட்டு 10 பவர் 50ல் 13 போச்சுன்னா -37. இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும். சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வரணும். அப்போ 2.5 இன்ட்டு 10 பவர் -37 இன்ட்டு 10 பவர் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் போயிருக்கேன் 10 பவர் 1 அப்போ 2.5 இன்ட்டு 10 பவர் 37 + 1 வந்து -36. தான் ஆன்சர்.